குப்பை என தூக்கி வீசப்படும் பொருட்களை சேகரித்து கலைநயமிக்க பொருட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் கரூரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள். கலைப்பொருட்கள் தயாரிப்பதில் கை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாணவர்கள். கரூர் அருகில் உள்ள வெள்ளியணை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியர்களான தையல் ஆசிரியை மாரியம்மாள் மற்றும் ஓவிய ஆசிரியை பானுமதி ஆகிய இரு ஆசிரியர்களும் தான் மாணவர்களை கைவினை கலைஞர்களாக மாற்றியுள்ளனர். பள்ளி அறை முழுவதும் இந்த மாணவர்கள் கழிவுப் பொருட்களிலிருந்து தயாரித்த கலை வடிவங்கள் காட்சியளிக்கின்றன. மாணவர்கள் தயாரித்த விதவிதமான வயர்குடைகள் கண்ணை கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வேஸ்டா தூக்கி போடுற பிளாஸ்டிக் பாட்டில், ஐஸ்டிக்கு, கேளங்கட்டை, நிறைய ஒயர் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய உடைஞ்ச வளையல்கள் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்டை வளர்க்கக்கூடிய அத்தனை பொருட்களும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வந்து வேஸ்டா தூக்கி போடுறது வந்து மறுபடியும் அது வந்து மக்கி போறதுக்கு பல நாள் ஆகும். இதை வந்து அவங்க அலங்கார பொருட்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கும் நல்லா இருக்கும். அதே சமயம் பொல்யூஷன் கெடாமல் இருக்கும். நான் வந்து புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மூளைக்கு புத்துணர்ச்சி, ஒரு பொருளை வந்து செய்யும் பொழுது கூட்டு பாட்டை வந்து செய்யறாங்க. அப்படிங்கும்போது அந்த உற்பத்தி செய்யும்போது உற்பத்தி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பசங்களுக்கு ஏற்படுது. பாடப்பகுதி எவ்வளவு ஆழமா கத்துக்கிறாங்க, அதே போல வந்து தையல் கலையும் ஓவிய கலையும் வந்து கத்துக்கிறாங்க. படித்து முடித்த பிறகு வேலைக்கு செல்லும் போது இப்போது கற்றுக்கொள்ளும் கைவினை பொருட்கள் தயாரிப்பு முறைகள் சுய தொழில் தொடங்க உதவும் என்கின்றனர் மாணவர்கள். படிப்போட இதுலதான் ஆர்வம் காட்டுவோம். இதுல எங்களுக்கு மிக்க பயன்பாடா இருக்கிறது. இந்த கூடை முடிவுகள்லாம் வச்சுதான் அந்த வாட்சை நான் வாங்கினேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை, ஒத்துக்கொள் என்றார் நாமக்கல் கவிஞர். அதனை நிரூபித்து வருகிறார்கள் இந்த பள்ளி மாணவர்கள். புதிய தலைமுறைக்காக கரூரிலிருந்து VP கண்ணன்.